கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு ஒரு வார்த்தையை உங்களோடு கூட தீர்க்க தரிசனமாக கர்த்தர் பேச விரும்புகிறார். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை கர்த்தர் பேசுகிறார் தன்னுடைய ஜனங்களோடு கூட. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் அவங்களுடைய சூழ்நிலையை அறிந்து ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் வருங்காலத்தில் நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு நீங்கள் என்னை துதிக்க போறீங்க. எப்படி எதை சொல்லி துதிப்பீங்கன்னா, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை நீங்கள் துதிப்பீர்கள். ஆண்டவர், நான் உங்களை சம்பூர்ணமாய் சாப்பிட பண்ணுவேன், உங்களை திருப்தி ஆக்குவேன், உங்களை அதிசயமாய் நடத்துவேன். இன்றைக்கும் ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களோடு கூட பேசுகிறார். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிடுவீர்கள், நீங்கள் திருப்தி அடைவீர்கள், உங்களை அதிசயமாய் நான் நடத்துவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். ஒருவேளை வெட்கம், அவமானம், நிந்த, தலைகுனிவு, என் வாழ்க்கையே இப்படி போயிட்டுருக்குதேன்னு சொல்லிட்டு கலங்கி கொண்டிருக்கலாம். அன்றைக்கு யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக பேசின தேவன் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட அந்த வார்த்தையின் மூலமாக பேசுகிறார். நான் உங்களை வெட்கப்படுத்த விடமாட்டேன். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுடைய சூழ்நிலை எப்படி என்று எனக்கு தெரியாது. ஒருவேளை நெருக்கமான சூழ்நிலையாக இருக்கலாம், ஒருவேளை தலைகுனிவான சூழ்நிலையாக இருக்கலாம், ஒருவேளை பயங்கர கடன் பிரச்சனையின் சூழ்நிலையாக இருக்கலாம், குழந்தை இல்லையேன்னு சொல்லிட்டு பயங்கரமான சூழ்நிலையாக இருக்கலாம். இது ஒரு வெட்கத்தின் பாதைக்குள்ளாக போய்கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் இதை அனுமதிச்சிட்டாரேன்னு சொல்லிட்டு. ஆனால் கர்த்தர் பேசுகிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்படி இருந்த மாதிரி இருக்கும். வெட்கத்துக்குள்ளாக, அவமானத்துக்குள்ளாக, தலைகுனிவுக்குள்ளாக அப்படி அனுமதித்தது போல இருக்கும். ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் தம்முடைய ஜனங்களை வெட்கப்பட்டு போகும்படியாக செய்யவே மாட்டார். இந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. கர்த்தர் உங்களை தலைகளை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை ஆண்டவர் அதிசயமாய் நடத்துவார். ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, எங்களை அதிசயமாய் நடத்துகிறவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களோடு கூட நீர் ஆண்டவரே வருகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களை சம்பூர்ணமாய் சாப்பிட பண்ணுவதற்காக, திருப்தி அடைய செய்வதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களை அதிசயமாய் நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் எங்களை அதிசயமாய் நடத்தி இருக்கிறீர். இனிமேலும் நீர் அதிசயமாய் நடத்துவதற்கு நீர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறீர். எங்களோடு கூட நீர் பேசுவதற்காக நன்றி. எங்களுக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தையை கொடுப்பதற்காக நன்றி. எங்களை ஒருபோதும் வெட்கம் அடையும்படியாக செய்ய மாட்டீர் ஆண்டவரே. நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், உடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுகிறோம். நீர் எங்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தையை பிடித்து ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வெட்கத்தை கர்த்தர் மாற்றி இரண்டத்தனையான பலனை கொடுப்பார். ஆமேன்.